சுகாதாரத்துறை வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குதுங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்து நல்லா இருக்குன்னு இவங்க வெளியே சொல்லியிருக்கிறாங்க தவிர உள்ளே போய் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா ஏற்கனவே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கஸ்தூரிபாய் காந்தி மகப்பேறு மருத்துவமனையில் வந்து ஒரு குழந்தைய எலி கடிச்சிதுன்னு. இதே நிலையில் தான் இப்போ எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டலும் இதே நிலைமை தான் இருக்குது. தொடர்ந்து இந்த சுகாதாரத்துறை வந்து கொஞ்சம் முன்னேற்ற பாதைக்கு போக வேண்டும் எங்களோட ஆதங்கம். மக்கள் எதிர்பார்க்குறது ஃபெசிலிட்டி தனியார் மருத்துவமனை கொடுக்குற அளவுக்கு அரசாங்கத்தில் ஏன் கொடுக்க முடியல? இருக்கிற நிதி எங்கே போகிறது? மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்குன்னு இவ்வளோ நிதி ஒதுக்குறாங்க. ஆனால் அந்த நிதி என்ன பண்ணுறாங்க? அதை கேள்வி கேட்டால் யார் கேட்குறது? மீடியா தான் கேட்கணும், பப்ளிக் கேட்கணும். மீடியாவும் இப்போ கேட்குறதில்ல. ஸோ பப்ளிக்காக நாங்கள் கேட்குறோம், மெடிக்கல் ஃபெசிலிட்டியை ஏன் இம்ப்ரூவ் பண்ண மாட்டீங்க? மக்களுக்கான நல்ல திட்டங்களை செய்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது? இது ஏன்னா மருத்துவர்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. மருத்துவக் கல்லூரிகளும் அதிகமாக தான் இருக்குது. அப்போ அந்த மருத்துவர்களை ஏன் நீங்கள் பணியமர்த்த மாட்டேன்றீங்க? மருத்துவர்கள் வந்து நீங்கள் தனியார் ஹாஸ்பிட்டலில் எடுக்கிறாங்க, ஏன் கவர்மெண்ட் ஏன் அவங்கள விட்டுறீங்க? அரசு காலேஜில் படிக்கிறவங்கள ஏன் நீங்கள் தனியாருக்கு அனுப்புகிறீங்க? படிக்க மக்களோட வரிப்பணத்தில் இந்த கல்லூரி இயங்குது. அப்போ அதில் வர டாக்டரை ஏன் கவர்மெண்ட் வந்து எடுத்து அவங்களுக்கான சம்பளத்தை கொடுத்து அவங்க வேலை செய்ய போகிறாங்க? இப்போ ஒரு 11 மெடிக்கல் காலேஜ் இப்போ சமீபத்தில் போன ஆண்டு திறந்தாங்க. 2018 ஆரம்பித்த அந்த கல்லூரிகள்லாம் வந்து 2022 ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு போதிய மருத்துவர்கள் இல்லைன்னு பேப்பர்லேயும் வருது, சட்டசபையிலையும் எதிர்கட்சியிலும் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கான சரியான பதில் வந்து அமைச்சர் கொடுப்பதில்லை. கேட்டால் மருத்துவர்கள் இருக்கிறார்கள், செவிலியர்கள் இருக்கிறார்கள் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் செவிலியர்கள் இல்லை, பற்றாக்குறை இருக்குது, மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குது, ஊழியர்கள் பற்றாக்குறையும் இருக்குதுன்னு பொதுமக்களும் நம்ம தொலைக்காட்சியில் சில தொலைக்காட்சியிலும் காட்டுறாங்க. ஆனால் அமைச்சரை கேட்டால் பதில் வந்து ஒரே அடியாக சொல்லிடுறாரு, நாங்கள் பொதுவான எல்லா மருத்துவரும் போட்டுக்கிறோம் அந்த மருத்துவமனையிலன்னு சொல்கிறாரு. ஆனால் அது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. மருத்துவமனையை வந்து இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில். அதேமாரி மருத்துவர்களின் மனை தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது தான் மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அது இந்த அரசு செய்யவில்லை என்பது ஒரு நிதர்சன உண்மை. வருகின்ற ஆட்சியலாவது நல்லது செய்வார்களா எதிர்பார்க்கலாம்.